நம்ம இன்றைக்கி கருவேப்பிலையை வச்சு சூப்பராக ஒரு பொடி இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக செய்கிற பொடி இட்லியை விட இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்து அரைக்கிற பொடி இட்லி டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கருவேப்பிலை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கருகாமல் இருக்கும். எண்ணெய் ஊற்றாமே பண்ணலாம். எண்ணெய் ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். அதுக்காக தான் நான் எண்ணெய் சேர்த்து வறுத்துருக்கேன். இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுதான் அந்த டேஸ்ட்டே கொடுக்கும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் மிளகு, ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதையும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக புளி, 4 பல் பூண்டு சேர்த்து வெறும் கடாயில் நல்லா வறுத்துட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து பெருங்காயத்தூள் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிங்கன்னா சூப்பரான கருவேப்பிலை பொடி ரெடி. இப்போ இதை வச்சு பொடி இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்திங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சுட்டு வச்சுருக்க இட்லியும் இதில் சேர்த்து நல்லா கிளறிட்டு கொத்தமல்லி இலை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான கருவேப்பிலை பொடி இட்லி ரெடி.